பாரம்பரியம் ரத்னானை. டாக்டர் சுகுமார் பல் மருத்துவமனை 4B STN பில்டிங் மாடி, சமாதானபுரம், பாளையங்கோட்டை. நெல்லையில் ஒரு பாரம்பரியமிக்க நெய் ரத்னா பியூர் நெய். 100% இயற்கையானது. மனம், சுவை, தரம் நிறைந்தது. பதப்படுத்தப்படாத ஃப்ரெஷ் வெண்ணெயில் எடுத்த நெய். செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்படாதவை. நெய் என்றாலே அது ரத்னா நெய் தான். அனைவரையும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும். நெல்லையில் ஒரு பாரம்பரியம் ரத்னா நெய். சுகுமார் பல் மருத்துவமனை. சிறப்பு பல் சிகிச்சைகள், இம்ப்ளான்ட் முறையில் பிக்சடாக பல் கட்டுதல், நவீன வேர் சிகிச்சை மூலம் பாதிப்படைந்த பற்களை இழக்காமல் சரி செய்தல், பற்களில் கிளிப் பொருத்துதல் மூலம் பல் வரிசையை அழகாக்குதல், முகம் தாடை சீரமைப்பு சிகிச்சைகள், பற்களை ப்ளீச்சிங் செய்தல், பற்களை பிடுங்காமல் பற்களின் நிறத்திலேயே பற்களை அடைத்தல், நவீன லேசர் சிகிச்சைகள், குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முறைகள், டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதி உண்டு. சிறப்பு சிகிச்சைகள் அனைத்தும் பொதுவான கட்டணத்தில். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் சுகுமார் பல் மருத்துவமனை, 4B STN பில்டிங் மாடி, சமாதானபுரம், பாளையங்கோட்டை. தொலைபேசி 0462 258 6472. சுகுமார் பல் மருத்துவமனை. இதழின் சார்பாக நம்முடைய நண்பர் ராஜா அவர்களுடைய இந்த மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்களில் இன்று நாம் காணப்போவது ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் மேற்கொள்கின்ற அந்த நோன்பு என்ற அந்த அவங்களுடைய 5 கடமைகள், முக்கியமான அந்த கடமையை எவ்வாறு சர்க்கரை நோயாளிகளும் மற்ற உடல் உபாதை உள்ளவர்களும் அந்த நோன்பை தொடரலாம், அவர்கள் எவ்வாறு அந்த நோன்பு நோற்பதற்கு முன்பாக தங்களுக்கு இருக்கின்ற உடல் உபாதையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு தங்களுடைய உடலில் உபாதை இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை தொடர முடியும் என்பதை பற்றி நாம் இன்று காண்போம். இது ரமலான் மாதத்தில் நோன்பவர்களுக்காக கூறப்பட்டாலும் யாரெல்லாம் நோன்பு விரதம் இருக்கிறார்களோ, உணவு உண்ணாமல் தண்ணீர் இருந்தாமல் விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும் வகையில் தான் இருக்கும். யாரெல்லாம் 12 மணி நேரத்துக்கு மேலாக உணவு உட்கொள்ளாமல் தண்ணீர் இருந்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். நம்முடைய அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் என்பது இப்பொழுது ஒரு கருத்துரு சொல்லப்பட்டு வருகின்றது. டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு போன்றது தான். உடல் நலமுள்ளவர்கள் அனைவரும் நோன்பு நோக்கலாம், உணவு உண்ணாத நேரத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம், எல்லோருக்கும் பயனளிக்கும். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே சர்க்கரை வியாதியால் இருப்பவர்கள், ஏற்கனவே இருதய வியாதிக்கு இருப்பவர்கள், அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், அதுபோல் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இன்னும் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் உள்ளவர்கள், மருந்து எடுத்துக்கொண்டவர்கள் எவ்வாறு இந்த நோன்பை நோற்பது, இவ்வாறு அவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் காண்போம். நோன்பு யாரெல்லாம் நோக்கலாம்? உடல் வியாதிகள், சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், முக்கியமாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களை பற்றி பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் இந்த நோன்பை கடைபிடிக்கலாமா? நாம் ஏற்கனவே கூறியது போல இது இஸ்லாமிய மதத்தில் ஒரு 5 கடமைகள் ஒரு முக்கியமான கடமை. ஆகவே இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நோன்பு நோற்பதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். எல்லோரும் நோன்பு நோக்கலாமா? சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் எல்லோரும் நோன்பு நோக்கலாமா என்றால் 2022-23 சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நோன்பு நோற்பை பற்றி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடி, அதன் மூலமாக ரிஸ்க், சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அவருடைய ரிஸ்க் எவ்வளவு என்பதை அளவீடு செய்து அதன் அடிப்படையில்
அவர்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஹை ரிஸ்க், மிக அதிக ரிஸ்க் உள்ளவர்கள்; மாடரேட் ரிஸ்க், சற்று குறையாத ரிஸ்க் உள்ளவர்கள்; லோ ரிஸ்க், அந்த ரிஸ்க் ரொம்ப குறைய உள்ளவர்கள் என்று 3 வகையாக பிரித்து இதை நம்ம ஈஜிப்ட் போன்ற எகிப்து போன்ற நாடுகளில் உள்ள இஸ்லாமிய மத அறிஞர்களும் இது சரியென்று அவர்களும் இதை ஆமோதித்து அவை நடைமுறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை நாம் இங்கும் பயன்படுத்தலாம். இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களை, சர்க்கரை வியாதி உள்ளவர்களை 3 வகையாக பிரிக்கலாம். உயர்தர அதிகமான ரிஸ்க் உள்ளவர்கள் ஹை ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, அப்புறம் லோ ரிஸ்க். இதில் இந்த ஹை ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது. ஏற்கனவே இஸ்லாமிய மத அறிஞர்களும் இஸ்லாமிய சட்ட நூல்களும் சொல்வது அவர் உயிருக்கு ஆபத்து என்றால் அவர்கள் நோன்பை விடலாம் என்பது. ஸோ அது போன்ற ஒரு அவருடைய உயிருக்கோ அவர்களுக்கு ஆபத்து ஆகக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள், அந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருபவர்கள் நோன்பு நோக்காமல் இருக்கணும். இது அவர்கள் மருத்துவரை அணுகி அவருடைய ரிஸ்க் என்ன என்பதை கட்டாயம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மாடரேட் ரிஸ்க் உள்ளவர்கள், அவர்கள் தங்களுடைய மருத்துவரை அணுகி அவருடைய மாடரேட் ரிஸ்கில் இருந்தால் அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்பதை அறிந்து அவர்கள் மருத்துவனுடைய கண்காணிப்பில் அவர்கள் மருத்துவர் அனுமதித்தால் அவர்கள் நோன்பு நோக்கலாம். லோ ரிஸ்க் உள்ளவர்கள் அவர்கள் கட்டாயம் நோன்பு நோக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு முழுக்க அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. இந்த லோ ரிஸ்க் உள்ள டயபெட்டிஸ் உள்ளவர்கள் இருக்கும்பொழுது அவருடைய சர்க்கரை அளவு கட்டுப்படும், அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அந்த மாடரேட் ரிஸ்க் உள்ளவர்களும் மருத்துவ அனுமதியில் படி நோன்பு நோக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஹைப்போகிளைசிமியா, தாழ்நிலை சர்க்கரை நிலைமை அல்லது ஹைப்பர் கிளைசிமியா, அதிகமாக சுகர் ஏறுவது போன்றவை கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆனால் அவர்கள் கட்டாயம் மருத்துவனுடைய அனுமதியோடு அந்த நோன்பு நோக்க வேண்டும். இப்பொழுது யாரெல்லாம் இந்த ஹை ரிஸ்க் வருவார்கள் என்றால் அதை நாம் சுருக்கமாக சொல்லலாம். இன்சுலின் அதிகமாக தேவைப்படுவார்கள். அதாவது அவங்களுக்கு இன்சுலின் தான் அந்த இன்சுலின் கொடுத்து தான் சுகர் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுப்படுத்திருக்கிறது. பல தடவை இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு நாளைக்கு 4-3 தடவைக்கு மேலே எடுக்க வேண்டியிருக்குன்னா அவர்கள் கட்டாயம் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. அதுபோல் இந்த சர்க்கரை வியாதியின் காரணமாக சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள், டயபெட்டிக் கிளாபரோபதி என்று சொல்வோம், அத்தகையவர்களும் இத்தகைய இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவார்கள். அதுபோல் சர்க்கரை வியாதி அவருடைய கண்ணை பாதித்திருந்தால், அதுபோல் பல அவருடைய உடல் உறுப்புகளை பாதித்திருந்தால் அவர்களும் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. அதே மாதிரி கருவுற்ற தாய்மார்கள், அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அவர்களுக்கு ஹை ரிஸ்க் தான் வருவாங்க. ஏன்னா அவர்கள் குழந்தையை பாதிப்பு என்பதால் அவருக்கு இன்சுலின் தேவைப்படுகின்ற அந்த ஆன்டினேட்டல் மதர்ஸ், கருவுற்ற தாய்மார்கள், அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் அவர்களும் இந்த ஹை ரிஸ்க் உள்ள கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ இது சில. லோ ரிஸ்கில் உள்ளவங்க யாருன்னா அவர்கள் ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துக்கொண்டு, மெட்ஃபார்மின் மாத்திரை அல்லது ஒரு குறைந்த அளவு மாத்திரை உட்கொள்பவர்கள், உடல் பருமன் காரணமாக சுகர் இருப்பவர்கள், மற்ற நோய்கள், இருதய நோயோ அல்லது மற்ற நோய்களோ இல்லாமல் இருப்பவர்கள், இவரெல்லாம் இந்த லோ ரிஸ்க் கேட்டகரியில் வருவார்கள். இவர்கள் போன்றவர்கள் இந்த நோன்பு நோற்பதன் மூலமாக நோன்பு காலத்தில் சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுகள் வரும். அவர்கள் சிலருக்கு மருந்து மாத்திரைகளே தேவைப்படாத நிலையும் ஏற்படலாம். ஸோ இவர்கள் லோ ரிஸ்க் கேட்டகரியில் உள்ளவங்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உடல் பல நன்மைகளை பயக்கும் என்பதும் பல ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாடரேட் ரிஸ்கில் உள்ளவங்க அவர்கள் இப்பொழுது உள்ள விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி உள்ளவர்களை நம்ம மானிட்டர் பண்ணுவது, கட்டுப்பாட்டில் வைப்பது மிக கடினம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பல்வேறு கேட்ஜெட்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதன் மூலமாக அடிக்கடி சர்க்கரை அளவை பரிசோதித்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் சிலவருக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சின்ன அவருடைய உடம்பில் ஒரு பிளாஸ்டர் வச்சு ஓட்டுவாங்க, கையிலேயோ காலிலேயோ அதில் ஒரு வயிற்றுலேயோ இடத்துல ஓட்டுவாங்க. அது கண்டினியூஸாக குளுக்கோஸ் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கிராஃப் மாதிரி வரும். அதை அவங்க டாக்டருடைய அவருடைய மருத்துவருடைய செல்லுக்கு அவருடைய இதில் பார்த்தாங்கன்னா அப்டேட் பண்ணாங்கன்னா அதை வச்சு அவங்க எப்போ கீழே போகிறாங்க எப்போ மேலே போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல அவங்கள சரி பண்ணலாம். இதெல்லாம் இப்பொழுது நடைமுறை. ஸோ இது போல மாடரேட் ரிஸ்க் உள்ளவங்க அவர்கள் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அந்த மருத்துவரும் அதை அனுமதித்தார் என்றால் இந்த முறையில் இப்பொழுது நோன்பு நோக்கலாம். இதெல்லாம் இப்பொழுது நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியுடைய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக இறைவன் அளித்திருக்கின்ற ஒரு கொடை என்று கூட கொள்ளலாம்.
சரி, அது அந்த அளவுக்கு போகாட்டா கூட மாடரேட் ரிஸ்க்லவங்க ஒரு நாளைக்கு இன்சுலின் ஒரு நாளைக்கு 2 தடவை எடுக்கிறாங்க. இவங்க வந்து மாடரேட் ரிஸ்கில் வருவாங்க. இப்படி ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஹைப்போகிளைசமியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தாழ்நிலை சர்க்கரை உள்ளவங்க, இவங்களும் வந்து மாடரேட் ரிஸ்கில் வருவாங்க. இவங்களே போன்றவங்க அடிக்கடி சுகர் பார்த்துக்கணும். தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை பதிவு அவங்களை செல்ஃப் மானிட்டரிங் சொல்லுவாங்க. இந்த ரத்த குளுக்கோமீட்டர் மூலமாக சகர் என்பது அது இரவு சக்கரை நேர சாப்பாடு, நோற்பதுக்கு முன்னாடி சக்கரை நேர சாப்பாடு, அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு சுகர் பார்க்கணும். அதுபோல் இடையில் ஒரு தடவை நோம்பு நோட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மதிய நேரத்தில் ஒரு தடவை சுகர் பார்க்கணும். அப்புறம் நோன்பு துறப்பதுக்கு முன்னால், இஃப்தாருக்கு முன்னால் நம்ம 6:20 6:30க்கு நோன்பு துறப்போம். அந்த நேரத்தில் ஒரு தடவை சுகர் ரத்தத்தில் குளுக்கோஸ் சுகரை பார்க்க வேண்டும். அதுபோல் இஃப்தார் நோன்பு முடிந்த பிறகு நன்றாக சாப்பிட்டு விட்டு எவ்வாறு சுகர் ஏறுகிறது என்பதையும் ஒரு தடவை பார்க்க வேண்டும். ஸோ இது போல் ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறைகள் பார்த்தார்கள் என்றால் இந்த மாடரேட் ரிஸ்கில் உள்ளவங்கெல்லாம் அவங்க எந்த விதமான ஒரு உபாதையும் இன்றி நோன்பு நோக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். சுகர் உள்ளவங்க யாரெல்லாம் நோன்பு நோக்க முடியும், யாருக்கெல்லாம் நோன்பு நோக்கிறதுக்கான அந்த உடல் தகுதி இருக்கிறது, எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நோன்பு நோக்கலாம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 3 வகையாக நாம் பிரித்துவிட்டு இந்த ஹை ரிஸ்க் உள்ளவங்களுக்கு அனுமதி, அவங்களுக்கு வந்து உயிரை ஆபத்து ஏற்படுவதால் அவர்கள் மட்டும் இதில் தவிர்த்து விட்டு மற்ற எல்லாரும் நோன்பு நோக்கலாம் என்பதுதான் இப்பொழுதைய முடிவு. ஆனால் இந்த மாடரேட் ரிஸ்க் உள்ளவங்க மருத்துவருடைய அனுமதியோடு மருத்துவருடைய கண்காணிப்பில் உள்ள நோன்பு நோந்தால் அவர்கள் உடலுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து மிக முக்கியமான கேள்வி, இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது எவ்வாறு மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும்? சர்க்கரை உள்ளவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது இன்சுலின் போடுறவர்கள் எவ்வாறு போட வேண்டும்? சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வியாதி உள்ளவர்கள் நோன்பு நோக்கும் பொழுது ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாமா? இது போன்றவை மிக முக்கியமான கேள்விகள். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவர்கள் சாப்பிடுகின்ற மருந்தை பொறுத்து, மருந்தின் அளவை பொறுத்து அவர்கள் எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதை நம் மருத்துவரிடம் காண்பித்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் காலை மாலை இரவு 3 நேரமும் மாத்திரை சாப்பிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். சர்க்கரை வியாதிக்காக மாத்திரை சாப்பிடுகிறார் என்று வைத்துக்கொண்டால் இப்பொழுது அதை 2 நேரமாக மாற்ற வேண்டும். நோன்பு வைப்பதற்கு முன்பு சகர நேரத்தில் அதை சாப்பிடும் பொழுது, அடுத்து நோன்பு திறந்து விட்டு இஃப்தாரில், இந்த 2 நேரத்துக்குமாக நம்ம மாத்திரையை மாற்ற வேண்டும். இது இந்த மருத்துவரை அணுகி அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் நோன்பு திறந்து விட்டு 3/2 பங்கு அளவுக்கு மாத்திரைகளும், நோன்பு நோக்கு முன்பு 3/1 பங்கு மாத்திரையும் கொடுத்தால் மிக சரியாக வரும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சகர் நேர சாப்பாடு முக்கியம். அவர்கள் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மாத்திரை எடுத்துவிட்டு சகர் நேரத்தில் தகுந்த உணவை சாப்பிட்டால் அவர்களுக்கு தாழ்நிலை சர்க்கரை ஹைப்போகிளைசமியா என்பது வராது. ஸோ இதுவும் முக்கியம். உணவும் முக்கியம். எவ்வாறு உணவு சாப்பிடுவோம், அதாவது சகர் நேரத்தில் வந்து உணவை குறைச்சிட்டாங்க வச்சுருங்க, மாத்திரையை சாப்பிட்டு உணவை குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மதிய நேரத்தில் ஹைப்போகிளைசமியா வந்துடும், தாழ்நிலை சர்க்கரை வந்துடும். அதே மாதிரி இஃப்தாருக்கு அப்புறம் நோன்பு திறந்துட்டு அதிக அளவுக்கு சாப்பிட்டார்கள், கார்போஹைட்ரேட் நம்ம நோன்பு திறக்கும்போது ஏற்கனவே பேரித்தம்பளம் சாப்பிடுவாங்க, என்னென்ன சாப்பிடுங்க நான் பிறகு சொல்கிறேன். சில அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை சாப்பிடும்போது சர்க்கரை நிலை கூடும். ஸோ அது மூலமாக ஒரு ஹைப்பர்கிளைசிமியா, அதாவது அதிகமான சர்க்கரை அளவு தாண்டும். ஸோ அந்த நேரத்தில் எவ்வாறு மருந்து சாப்பிடுவது என்பதை பற்றி முடிவு பண்ணி அவர்கள் அந்த நோன்பு திறந்த பிறகு அதிக அளவுக்கு மாத்திரையும், பிடிக்கும் பொழுது குறைந்த அளவுக்கு மாத்திரையும் சாப்பிடுவதாக அதை பிரித்து கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. இது மாத்திரை சாப்பிட்றவர்களுக்கு. இன்சுலின் போடுறவங்க என்ன பண்ணலாம்? இன்சுலின் போடுறவங்களும் எடுக்கலாம். நான் சொல்லலை, பல தடவை 4 தடவை 5 தடவை இன்சுலின் போடுறவங்களே தவிர ஒருவேளை இன்சுலின் கிளார்ஜின்கிற இன்சுலின் இருக்குது, இப்போ உள்ள நவீன இன்சுலின்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க இரவு ஒரு நேரம் நோன்பு முடிச்சுட்டு தராவிகின்ற அந்த இரவு துறையெல்லாம் முடித்து விட்டு கூட அந்த இன்சுலின் எடுத்துக்கலாம். அது 24 hours ஆக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். 2 தடவை இன்சுலின் எடுக்கிறவங்க அப்படின்னா ஏற்கனவே கூறியபடி அவங்களுடைய சர்க்கரை அளவுக்கு ஏற்ப அதில் மாற்றங்கள் செய்து வேணும். ஏற்கனவே ஒருத்தர் 50 யூனிட் எடுத்துக்கிட்டாருன்னா, காலையில் 30, இரவு 20 எடுக்கிறாருன்னா அதுக்கேற்றாப்போல் இப்பொழுது அவர் சகரத்துக்கு எவ்வளோ எடுக்க வேண்டும், நோன்பு திறப்பதற்கு முன்பு எவ்வளோ எடுக்க வேண்டும், இஃப்தார் நோன்பு திறந்து பிடிச்ச பிறகு எவ்வளோ இன்சுலின் எடுக்க வேண்டும், இந்த மருத்துவரிடம் கேட்டு தெளிவு பெற்று அதுக்கேற்றாற்போல் அவருடைய இன்சுலின் டோஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது முக்கியம். அவர் ஏற்கனவே
நோன்பு நோற்பது ரமலான் நோன்புக்கு முன்பாக எவ்வளவு இன்சுலின் எடுத்தாரோ அந்த அளவுக்கு இன்சுலின் எடுக்கக்கூடாது. அதே போல் காலையும் இரவும் எடுக்கக்கூடாது. அதை மாற்றி சகருக்கு எவ்வளோ எடுக்க வேண்டும், நோன்பு திறந்து விட்டு எவ்வளோ எடுக்க வேண்டும் முடிவு கொள்ள வேண்டும். ப்ரீ ரம்ஜான் கவுன்சிலிங் சொல்லுவோம். அதாவது ரமலானுக்கு முன்பு தங்களுடைய மருத்துவரை அணுகி அவங்க தன்னுடைய உடம்பில் HbA1c எவ்வளோ இருக்கிறதுன்னு பார்க்கணும். முக்கியமாக பிளட் சுகர் ஃபாஸ்டிங்லேயும் சாப்பிட முன்னாடியும் சாப்பிட்டப்புறம் பார்க்குறது மட்டும் இல்லை, கட்டாயம் இந்த நோன்பு நோக்கிறவங்க HbA1cங்கிற அந்த கிளைக்கேட்டர் ஹீமோகுளோபின்ங்கிறத கட்டாயம் அவங்க பார்க்கணும். அந்த அளவு வச்சு தான் வந்து இவங்க நோன்பு, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல கேட்டகரி சொன்னோம்ல ஹை ரிஸ்க்கு, அதில் வந்து 10 மேலே தான் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க நோன்பு நோக்கக்கூடாது 10 மேலே இருந்தாங்கன்னா. அது மாதிரி ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கவங்க நோன்பு நோக்கலாம். இந்த மாடரேட்டாக உள்ளவங்க ஒரு 8 to 10க்குள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 8 to 6 7 10 வரை இருக்கிறவங்க. நார்மல் எவ்வளோன்னா சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு HbA1c 5.7க்கு கீழே இருந்தால் அவங்க நார்மல். 5.7லேருந்து 6.5 வரை HbA1c இருந்தால் அவங்க வந்து சுகர் வர்றதுக்கான சாத்தியக்கூறு உள்ளவர்கள், ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். அதே மாதிரி 6.5க்கு மேலே போய்ட்டோன்னா அவங்க சர்க்கரை வியாதி வந்துடுச்சு. அதில் கண்ட்ரோல் வச்சு பார்க்கும்போது 7.7 to 8க்குள்ளே இருந்தால் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்காங்க. 8 to 9 மாடரேட் கண்ட்ரோலில் இருக்காங்க. அதுக்கு மேலே போயிட்டுனா புவர் கண்ட்ரோல். ஸோ இந்த புவர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க 10 இருந்ததுன்னா அவங்க கட்டாயம் நோன்பு நோற்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஸோ அப்போ நோன்பு நோக்கு நீங்கள் ஆசை இருந்தால் என்ன பண்ணணும், 2 மாதங்கள் 3 மாதத்துக்கு முன்னாலே சர்க்கரையோட அளவை பார்த்து HbA1c பார்த்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நோன்பு இருக்கலாம். நீங்கள் நோன்பு நோக்குறது முந்தின நாள் வந்து பார்த்துட்டு 10 இருந்தால் அதை குறைக்க முடியாது, எந்த மருத்துவம் குறைக்க முடியாது. ஆகவே ரமலான் மாதம் நோன்பு என்று நம்ம அந்த இறை எச்சத்தின்படி ரமலான் நோன்பு இருக்கின்ற அந்த இஸ்லாமிய பெரிய மக்கள் கட்டாயம் வந்து அந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் முன்னரே இதற்காக பிளான் பண்ணணும். நம்ம ரமலான் வரதுக்கு முன்னாடி முன்னரே பிளான் பண்ணால் அந்த ரமலான் மாதத்தில் மருத்துவ அனுமதியோடு நோன்பு இருக்கலாம். இது ஒரு அறிவுரை. ஸோ இந்த ப்ரீ ரம்ஜான் கவுன்சிலிங் ரமலான் முன்னாடி சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் ஒரு மருத்துவரை அணுகி தங்கள் உடலை பரிசோதித்துக் கொள்வது அவசியம். இதன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஏற்கனவே மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கு மாத்திரைகள் எவ்வாறு சாப்பிடலாம் என்பதை மருத்துவர் அறிவுரை கூறுவார். இன்சுலின் எவ்வாறு எடுப்பவங்களோ எவ்வாறு இன்சுலின் போடலாம் என்பதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அறிவுரை கூறுவாங்க. அவங்களாவே செல்ஃபாக வந்து மாத்திரையை குறைக்கிறதோ கூட்டுறதோ அல்லது இன்சுலினை போடுறது கூட்டுறதோ குறைக்கிறதோ செய்யக்கூடாது. நிறைய தடவை பேசிட்டு வருவாங்க, சொல்லுவாங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு ரமலான் மாதத்தில் மாத்திரையை விட்டுட்டேன்பாங்க. அப்படி மாத்திரை விடக்கூடாது. நீ மாத்திரையை வந்து குறைச்சிக்கலாங்கிறத மருத்துவத்தை காமிச்சு குறைச்சி பண்ணிங்கன்னா நல்லதே தவிர ரமலான் மாதம் முழுவதும் விட்டீங்கன்னு வச்சுருக்கேன், அடுத்து வரும்போது ரமலான் முடிந்து வரும்போது அந்த சர்க்கரை அளவு அதிகப்படியாக இருக்கும். ஆகவே தக்க உடலை பரிசோதித்து அவங்களுடைய HbA1c, அவங்களுடைய ரத்த சுகர் அளவு சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்ட பிறகு, அதுபோக கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் அளவு, உப்புச்சத்து உள்ளவங்க யூரியா கிரேட்டின் அளவு, ஹார்ட் பேஷண்ட்னா அதுக்குள்ளே டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு மருத்துவர் அணுகி அவர் சாப்பிட்ற மாத்திரைகளை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்ற மருத்துவ அறிவுரையின்படி நோன்பு நோற்றால் அவர்களுக்கு அந்த நோன்பு காலம் மிக அருமையாக கழியும். அவர்களுக்கு எந்த விதமான உபாதைகளும் வராது. அடுத்து மிக முக்கியமாக நாம் வந்து அந்த நோன்பு காலத்தில் நோன்பு நேரத்தில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்முடைய உணவு முறை. அதாவது நோன்பு என்பது நம்ம ஏற்கனவே சொன்னபோது இந்த ரமலான் நோன்பானது மிக அருமையாக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான உடல் நலத்தை காப்பதற்கான ஒரு முறை. இந்த 14 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் ஃபாஸ்டிங்கும் போது என்ன உடலில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இதன் மூலமாக வந்து எதிர்ப்பு சக்தி கூடுது, அவர்களுக்கான அசிடிட்டி இருந்தால் அது குறையுது, அஜீரண கோளாறு, இப்படி பல்வேறுமான நன்மைகள் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே விஞ்ஞானபூர்வமாக இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் மூலமாக. ஆனால் என்னென்னா இதில் உள்ள அந்த அருமையான இந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் எதில் போயிடுதுன்னா, நோன்பு வச்சுருக்கும் போது நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, நோன்பு திறந்துட்டு அல்ல நோன்புக்கு சகரில் சாப்பிட்ற உணவு வகையில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் அந்த ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு அந்த மாதிரி போகும்போது நமக்கு வேண்டிய பலன் கிடைக்காது. இதுதான் நீங்கள் சகரில் எப்படி சாப்பிடணும், இஃப்தார் நோன்பு திறந்த பிறகு எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். சகரில் சாப்பிட்றது எப்படி இருக்கணும்னா 14 மணி நேரம் பசியோடு இருக்கிறோம், ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கணும். இதை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இது நம்ம சொல்கிறது பொதுவாக எல்லாத்துக்குமே பயன் கிடைக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மிக முக்கியமாக கவனிக்கணும். நோன்பு நோக்கிறவங்க சகரில் வந்து கார்போஹைட்ரேட், அதாவது அந்த மாவு பொருள் உடனடியாக செரிமானமாகக்கூடிய அந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள அந்த மாவு பொருளை தவிர்க்கணும்.
மெல்ல செரிமானமாகக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அது குறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் அரிசி சாப்பிட்லாம், கோதுமை சாப்பிட்லாம், கோதுமையெல்லாம் சாப்பிட்லாம், ஒரு கோதுமை ரொட்டியை சாப்பிட்லாம், கார்போஹைட்ரேட். ப்ரெட்டு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு சுகர் இதாயிரும். அதே மாதிரி இந்த மாவாக சாப்பிடாம நம்ம அந்த ரைஸாக சாப்பிடணும். ரைஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதுவும் இந்த கேரளாவில் கொடுக்குற அந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ரைஸ் இருக்கும்போது அது வந்து மெல்ல செரிமானமாகும். உங்களுக்கு வந்து அதிக நேரம் வந்து உடம்புல இருக்கும், அதிகமாக குளுக்கோஸை வந்து வெளிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இதை சாப்பிடணும். மிக இனிப்பு வகையில் சாப்பிடக்கூடாது. இனிப்பு வகையில் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சுகர் டக்குன்னு ஏறும். ஸோ அதை சாப்பிடக்கூடாது. 1/3 வந்து 1/3 வந்து இந்த மாதிரி இருக்கணும். கிரெயின்ஸ், அதாவது இந்த கோதுமை சேர்ந்தது, அரிசி சேர்ந்தது, அல்லது நவதானியங்கள் சேர்ந்தது இருக்கணும். இதுவும் கொஞ்சம் அதிகமாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்கணும். ஃபைபர் கண்டென்ட், நார் சத்து தான் இருக்கணும். அடுத்து 1/3 வந்து எப்படி இருக்கணும்னா, 1/3 எப்படி இருக்கணும்னா காய்கறிகள் இருக்கணும். காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கலாம், இது கட்டாயம் இருக்கணும். மீதி 1/3 எப்படி இருக்கணும்னா நீங்கள் ப்ரோட்டீன் டயட். இந்த ப்ரோட்டீன் வந்து எக்கு, முட்டை இருக்கலாம், ஃபிஷ் இருக்கலாம், அல்லது கறி இருக்கலாம், அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட ப்ரோட்டீன், புரதச்சத்து உள்ளதை இருக்கணும். சோயா பீன்ஸு, இந்த மாதிரி பீன்ஸு இதெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீனும் வேணும், கொழுப்பு சத்து உள்ளதும் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும். மூன்றுமே சரிவிகிதத்தில் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்டை பொறுத்தளவில் உடனடியாக சர்க்கரையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்லுவோம், அதை தவிர்க்கணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். இதுதான் சிம்பிளாக நம்ம சொல்கிறது. ஸோ இந்த சகரில் வந்து சில பேர் சகர் சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க. நைட் நல்லா சாப்பிட்டு படுப்பாங்க, இஃப்தார் இருப்பாங்க, நோம்பு திறந்துவாங்க, அப்புறம் நைட்டு ஒரு 9-10 மணி இந்த திராவிலாம் தொட்டு 10-11 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா காலையில் அந்த சக்கரை சாப்பிட முடியாது. ஸோ இஃப்தார் சாப்பிட்டுட்டு நைட்டில் வந்து லேசாக அந்த பழங்களை ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த சகர் நேர சாப்பாட்டை மிக முழுமையாக சாப்பிட்டார்கள் என்றால், இது முக்கியமாக நம்ம சக்கரை நோய் உள்ளவர்கள் சொல்கிறது. சக்கரை நோய் உள்ளவங்க இந்த சக்கரை சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாழ்நிலை சர்க்கரை, அதாவது ஹைப்போகிளைசமியா வராது. அவங்க மாத்திரையும் போடுறது சரியாக இருக்கும். அவங்க அந்த ஃபாஸ்டிங் 14 மணி நேரத்தை உடம்பு தாக்கு பிடிச்சிக்கணும். இது சிம்பிளாக நம்ம சொல்கிறது தான். அதே மாதிரி நோம்பு திறந்த பிறகு எப்படி சாப்பிடணும்? இஃப்தாரில் நோம்பு திறந்தவொடனே நமக்கு வந்து உடனடியாக வந்து இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும், சுகர் வேணும். அப்போ தான் வந்து நோம்பு திறந்தவொடனே அந்த மயக்கம்லாம் போகும். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய அந்த இஸ்லாமிய முறைப்படி பேரித்தம்பளத்தை வச்சு சொன்னாங்க. நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி பேரித்தம்பளம் மிக நல்லது. உடனடியாக சர்க்கரையை கூட்டுவதுக்கு பேரித்தம்பளத்துக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பேரித்தம்பளத்தை கொடுக்குறாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டா, ஆனால் என்னென்னா ஒரு சர்க்கரை நோய் உள்ளவங்க ஒரு 2 பேரித்தம்பளம் அதோட நிப்பாட்டிக்கிட்டது நல்லது. ஏன்னா அது வந்து சுகர் ரொம்ப ஏறிடும். ஆனால் அவன் சுகரை வந்து ஏறதுக்கு தேவை, ஆனால் தொடர்ந்து ரொம்ப சுகர் ஏறிடக்கூடாது. ஸோ அது வந்து 2 பேரித்தம்பளத்தை நிப்பாட்டிக்கிடணும். அது போக இந்த சமோசா, இந்த வடை போன்றவற்றை தவிர்த்து விட்டு, எண்ணெய் பழங்களை தவிர்த்து விட்டு திருப்பியும் நம்ம பழங்கள், காய்கறிகள் சேர்ந்த சாலட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இந்த மாதிரி உணவுகளை மாற்றிக்கொள்ளணும். பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறக்க வேண்டும். அது உடனடியாக நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கூட்டும், நல்லது. அதுபோக மற்ற இனிப்பு வகைகள்லாம் அதிகமாக தவிர்க்கணும். இனிப்புகள் ரொம்ப சாப்பிடும்போது என்னாங்கன்னா ஹைப்பர்கிளைசமியா, சுகர் வந்து 300-400 போயிடும். அதுதான் என்ன சொல்கிறோம், அந்த சுகர் உள்ளவங்க, இன்சுலின் போடுறவங்க, நீங்கள் நோன்பு திறந்துட்டு ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். சுகர் எடுத்து பார்த்தா தெரியும், அதிகமாக போகும். ஸோ அந்த அதிகமாக போகும்போது என்னன்னா உடம்புல மெட்டபாலிசம் மாறி அவங்களுக்கு வந்து பல காம்ப்ளிகேஷன் வரும். ஆகவே நோன்பு திறந்த பிறகு நீங்கள் பேரித்தம்பழத்தை வைத்து திறக்கிறீர்கள். அடுத்து தொடர்ந்து இனிப்பு வகைகளை சாப்பிடாமல், தொடர்ந்து இந்த எண்ணெயில் பொரித்தவற்றை சாப்பிடாமல், திருப்பி காய்கறி சாலட்டு, அது போன்ற நம்முடைய நல்ல உடலுக்கு பலனளிக்கக்கூடிய நட்ஸு, நீங்கள் அந்த நட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு பழங்களை வந்து ஜூஸாக சாப்பிடாம, ஜூஸ் சாப்பிட்டா என்ன பண்ணால் இது ஒரு முக்கியமான விஷயம். சர்க்கரை நோயில் கடைபிடிக்க வேண்டியது, பழங்களை வந்து பிழிந்து ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுகர் ஏறும், அதில் நார்ச்சத்து போயிடும். பழங்களை கட் பண்ணி சாப்பிடணும், சவைச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஸோ எந்த பழத்தையுமே நீங்கள் சவைச்சி சாப்பிடுங்க, ஜூஸாக சாப்பிட்றத தவறுங்க. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் பொதுவாக நம்ம அரிசி கஞ்சி சாப்பிடுவோம், நோம்பு கஞ்சி, அது நம்ம மாட்ரேட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. அரிசி கஞ்சி சாப்பிடுவது நல்லது தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு மாட்ரேட்டாக ஓரளவுக்கு சாப்பிட்றது தவறில்லை. ஸோ இது மாதிரி நம்ம நோம்பு திறந்த உடனே திறக்கும் பொழுது அதிகமான இனிப்புகளை, கார்போஹைட்ரேட்டை தவிர்த்து, அதிகமாக எண்ணெயில் பொரித்தவற்றை தவிர்த்து, அதிகமான கொழுப்பு வகைகளை தவிர்த்து, மீண்டும் இதே போன்ற நமக்கு நலமளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம் என்றால் அந்த நோன்பு இருந்த பிறகு இந்த இஃப்தாரிலும் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு உற்சாகம் கிடைக்கும்.
அடுத்து நம்ம சொல்வது போல் அந்த இரவு உணவுகளை அதிகமாக சாப்பிடாமல் 2 வேளை தான் சாப்பிடணும் நோம்பில். இடையில வந்து நம்மனா ஒரு 10 மணிக்கு கொஞ்சம் பசி இருக்கும், அதில் பழங்களோ அல்லது ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் சகரில் நல்லா சாப்பிடணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அது அடுத்து முக்கியமாக இப்போ நோன்பு காலம் வந்து கொஞ்சம் வெயில் நேரத்தில் வரப்போகுது. வெயில் காலத்தில் வரும்போது என்னென்னா தண்ணீர் சத்து அவசியம். நோன்பு இருக்காத அந்த இடைப்பட்ட நிலையங்களில் நம்ம இஃப்தார்லேருந்து சகர் வர இரவு நேரத்தில் தொழுகையும் தராவியை தொழுவாங்க, வணக்கங்களில் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரத்தில் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணீர் சத்து அவசியம். நோன்பு ஃபாஸ்டிங்கில் நம்ம குடிக்க முடியாத தண்ணீர் சத்தை நாம் இந்த நோன்பு திறந்து விட்டு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். நமக்கு தேவையான அளவுக்கு 8 டம்ளர் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணியை நம்ம வந்து இப்படி காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபாஸ்டிங்கில் குடிக்காத தண்ணீரை நம்ம இப்போ காம்பன்சேட் பண்ணும்போது உடல்நிலை சீராக அமையும். ஆகவே இந்த தாகத்தையும் நம்ம இந்த நேரத்தில் தண்ணீரை வந்து தாகத்துக்காக இல்லை, தண்ணீர் உடம்புக்கு தேவை அதனால் குடிக்கணும். அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய என்ன காஃபி டீயை குறைச்சணும். எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அதை தவிர்க்க நல்லது. காஃபி டீ வந்து என்னென்னா நம்ம டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தும் உடம்புல. வந்து அது சவருக்கெலாம் டீ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டீஹைட்ரேஷன் ரொம்ப வரும். சகர நேரத்தில் டீ சாப்பிடுவதை காஃபி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், தேநீர் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டேன்றால் உடம்பிலிருந்து தண்ணீர் சத்து அதிகமாக வெளியேறி அவர்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும், ஆகவே ஒரு தாக உணர்வு ஏற்படும். ஸோ இதை தவிர்ப்பதற்காக நம்ம இந்த மாதிரி ஹாட் பீவரேஜஸ் டீ காஃபி போன்றவற்றை நம்ம தவிர்த்துவிட்டு பால் சாப்பிடலாம், அதை நம்ம அதிகமாக சாப்பிடணும். அப்புறம் பழங்களை ஜூஸாக சாப்பிடாமல் பழங்களை கட் பண்ணி சாப்பிட்றது மிக நல்லது. இது உணவை பொறுத்தவரை. நோம்பு நேரத்தில் நான் காலையில் டெய்லி வாக்கிங் போவேன், இந்த மாதிரி இருப்பேன். எனக்கு நோம்பு நேரத்தில் நான் ஃபிட்னஸ் உடம்புக்கு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க ஃபிட்னஸ் உள்ளவங்க. இரவு நேர தொழுகையில் ஈடுபடுறவங்க அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ அது போன்ற தொழுகை போன்றவை இரவு நேர தொழுகை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது இது நமக்கு ஒரு உடல் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது. அதுபோக இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு உகந்த நேரம் என்பது எதுவென்றால் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாத்துக்கும் அதிகமான சர்க்கரையால் அவதிப்படுறவர்களுக்கு இது பலனளிக்காது. நான் சொல்வது பொதுவாக உள்ளது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்டிங் நீங்கள் நோன்பு திறப்பதுக்கு முன்னால் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது இன்சுலின் சென்சிட்டிவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். இது சொல்கிறது யாருக்குன்னா உடல் உபாதை இல்லாமல் சற்றே பருமனாக உள்ளவங்க இவன் சர்க்கரை வியாதியை தடுப்பதற்கு இது ஒரு முறையாக வைத்துக்கொள்ளலாம். நோன்பு இருக்கும் பொழுது நோன்பு முடிந்து அசர் தொழுது விட்டு மகரிப்புக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த உடம்பில் உள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைந்து சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கப்படும். ஆனால் ஏற்கனவே சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மிக அதிகமாக சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் நடக்கும் பொழுது தாழ்நிலை சர்க்கரை ஹைப்போகிளைசெமியா வரலாம். அப்புறம் அவங்க தவிர்க்கணும். சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சர்க்கரை வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பல மாத்திரைகள் சாப்பிட்டவர்கள் நோன்பு திறப்பதற்கு முன்னால் நடக்கும்பொழுது தாழ்நிலை சர்க்கரை வரலாம், அவரும் தவிர்க்கணும். ஆனால் உடல் பருமனாக இருக்குது, நமக்கு சர்க்கரை ஒரு பார்டர் லைனில் இருக்குது, சுகர் இருக்குது, ஒரு 160 இருக்குது, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது முன்னாடி ஒரு 100 இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதி வரப்போகுது. அல்லது HbA1c இந்த 5.7 6.5 இருக்குது. ஸோ இவங்க வந்து ஃபியூச்சரில் சர்க்கரை வியாதி வரும். அதை தவிர்ப்பதற்கான ஒரு முறையாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எதுவென்றால் இந்த இஃப்தாருக்கு முன்னால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் தவிர்த்துக் கொள்ளலாம். மற்றபடி ஒரு தராவி தொழுகும் பொழுது அது ஒரு எக்ஸசைஸ் தான், அதெல்லாம் பண்ணுறது நல்லது தான். ஸோ இந்த இரவு நேர வணக்கங்கள் மற்ற வணக்கங்கள்லாம் நீங்கள் தொடரலாம், இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. நோன்பு நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு இபாதத் அல்ல, உங்களுக்கு இறைவனுடைய அந்த அருளும் கிடைக்கும், உங்கள் உடலையும் சீராகும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அடுத்து இந்த முழிப்பு, அதாவது இரவு பகல் வந்து வித்தியாசப்படுது. இல்லைன்னா பகல் நேரத்தில் நிறைய நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், தூங்குகிறோம். இரவு நேரத்தில் முழிச்சு மாதிரி இபாதத்தில் அல்லது வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டுறாங்க. இதனால் வந்து இரவு நேரத்தில் முழிப்பும் பகல் நேரத்தில் வந்து அதிகமான தூக்கம் இருக்குது. ஸோ உடம்புல சர்க்காடியன்றதுன்னு சொல்லுவாங்க, இந்த கார்டிசால் லெவல் வந்து மாறுது. ஸோ அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணணும், ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க, இதய நோய் உள்ளவங்க, இரத்த கொதிப்பு உள்ளவங்க, தைராய்டு உள்ளவங்க, இதுக்கேற்றாப்புல வந்து மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தைராய்டு உள்ளவங்க கேட்பாங்க, நாங்கள் எப்போ மாத்திரை காலைல சாப்பிட்டோம், காலைல அந்த சகருக்கு முன்னாடி போடுறது கரெக்டாக அவங்களுக்கு. காலைல ஃபாஸ்டிங் முடியாதுல்ல, சகரில் தைராய்டு உள்ளவங்க சகரில் காலைல மாத்திரை போட்டுக்கலாம், இது போடுறது நல்லது தான். இப்போ ஹார்ட் பேஷண்ட் கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணலான்னு. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கவங்க கட்டாயம் மாத்திரையில் வந்து அளவு அந்த மருத்துவர் பரிந்துரைத்த எல்லா மாத்திரைகளையும் கட்டாயம் சாப்பிட வேண்டும். அந்த 3 முறை சாப்பிட்றவர்கள் மருத்துவரை அணுகி அதை 2 முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது கட்டாயம் செய்யணும். நீங்கள் வந்து மாத்திரை இந்த மாத்திரை விடக்கூடாது. மத்தியானம் போகிற மாத்திரை சிலர் விட்டுருவாங்க. அந்த மத்தியானம் போகிற மாத்திரை 10 என்ன இருக்குன்னா, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு ரத்த உரை தடுக்கக்கூடிய மாத்திரை ஆஸ்பிரின் இருக்கும், குளோபிடோகரல் இருக்கும். ஸோ அந்த மாத்திரை மொத்தமாக விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது, அதுக்கு வேறு நேரம் போடலாம். இது வந்து மருத்துவத்தை காமிச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களை ப்ரெஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் நோன்பு இருக்க போகிறேன்,
என்னுடைய மாத்திரைகள் இவ்வளோ சாப்பிட்டுருக்கேன், இதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி மருத்துவரிடம் காண்பித்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாத்திரை சாப்பிட வேண்டும். தவிர நீங்களாகவே மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது தவிர்க்கவோ அல்லது மாற்றவோ கூடாது. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரத்த கொதிப்பு உள்ளவர்களும் அப்படி தான். ரத்த கொதிப்பு வந்து நோன்பு இருப்பதற்காக ஒரு 10, அது ஏற்கனவே ஆராய்ச்சியின் முடிவுகளின்படி ஒரு 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி கட்டாயம் குறையும் நோம்பு நேரத்தில். நோம்பு இருப்பதன் மூலமாக ஒரு 140, 90 இருந்தால் 130, 80க்கு வரும். இந்த 10% குறைய தான் செய்யும். நோன்பு இருப்பதன் மூலமாக நல்லது அது. ஆனால் ஏற்கனவே ரத்த கொதிப்புக்கு மாத்திரைகள் சாப்பிட்றவங்க அந்த மாத்திரையை எவ்வளோ அளவு உட்கொள்ள வேண்டும், எதுவும் டோஸ் குறைக்கலாமாங்கிறத மருத்துவர் அணுகி பார்த்துக்கணும். பொதுவாக வந்து ரத்த கொதிப்பு மாத்திரை உள்ளவர்கள் அதை விடக்கூடாது. எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதை நாம் இது மருத்துவர் அணுகி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுபோல் உப்பு அளவை குறைக்க வேண்டும். உப்பு சால்ட் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்முடைய எல்லா உணவு பண்டங்களையும் சால்ட் அதிகமாக உப்பு சேர்ப்பாங்க. ரம்ஜான் ஃபாஸ்டிங் முடிஞ்சு சாப்பிட்ற இஃப்தார் விருந்தில். ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். உப்பை குறைப்பதன் மூலமாக நமக்கு உடலுக்கு நல்லது. தண்ணீர் தாகம் அதிகமாக இல்லாமல், உப்பு தினம் தண்ணீர் இருப்பாங்கல்ல, உப்பு அதிகமாக தண்ணீர் தாகம் ஏற்படும். ஆக உப்பு அளவை குறைப்பது நல்லது. அதனால் சீராக வச்சுப்பது நல்லது. எல்லா வியாதிகள் உள்ளவர்கள் நோன்பு நோக்கலாமா, அவர் நோன்பு நோட்டால் எவ்வாறு நோக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது கண்டோம். ஏற்கனவே நம்முடைய மார்க்க அறிஞர்களும் இறைவன் திருமறையிலும் நபிகள் நாயகம் அவர்களும் கூறியதுபடி எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் சக்திக்கு மேலே ஒன்றை நாம் கொடுப்பதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி நோன்பு நோற்பது கடமையாக இருந்தாலும் கூட நோன்பு யாரெல்லாம் தவிர்க்கலாம் என்பதை பற்றி நம்முடைய மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. அதன்படி மிக கிரிட்டிக்கலாக அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில் உள்ளவர்கள் நோன்பு நோற்பதை தவிர்க்கலாம். ஸோ அதை நீங்கள் மருத்துவருடைய அணுகி கட்டாயம் வந்து உங்களுடைய உடலுக்கு அந்த நோன்பின் மூலமாக நோற்பது மூலமாக அவர்களுக்கு உபாதை ஏற்படும் என்றால், கிரிட்டிக்கலாகும் என்றால் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இது நாம் ஏற்கனவே கூறினோம். அதுபோல் உங்களுடைய சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவங்களோட ரிஸ்க்கு எவ்வளோ ரிஸ்க்குங்கிறத டாக்டர்கிட்ட பார்த்து அவங்க ரிஸ்க்கை வந்து முடிவு பண்ணிவிட்டு ஹை ரிஸ்க்கா, லோ ரிஸ்க்கா, மிடில் ரிஸ்க்கா அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் நோன்பு நோக்கணும். நோன்பு நோக்கும் போது ஏற்கனவே சொன்னோம், மருந்து மாத்திரைகள் எவ்வாறு உட்கொள்வது, இன்சுலின் போட்டால் எப்படி பண்ணுவது, அதை நீங்கள் கடைபிடிக்கணும். எந்த மருந்து மாத்திரையிலையும் நீங்களாகவே மாற்றிக்கொள்ளக்கூடாது. மருத்துவர் அனுமதியோடு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், செய்து கொள்ள வேண்டும். அதுபோல் நோன்பிலே என்ன சாப்பிட வேண்டும், சகரில் எப்படி சாப்பிட வேண்டும், நோன்பு முடித்து இஃப்தாரில் என்ன சாப்பிட வேண்டும், எத்தனை உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நீங்கள் தக்க உணவுகளை சாப்பிட்டு தக்க மருத்துவ அறிவுரைப்படி நோன்பு நோக்கும் பொழுது அந்த நோன்பானது முழுமையான பயனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய அது இறை வணக்கத்துக்கும் உகந்ததாக இருக்கும், உங்களுடைய உடல் நலத்துக்கும் உகந்ததாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நோன்பு நோக்கலாம். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் நோன்பு நோக்கலாம். அந்த சர்க்கரை வியாதி என்ற சவால் உள்ளவர்கள் நோன்பு நோக்கலாம். தக்க முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நோன்பு நோக்கலாம் என்பதுதான் நாம் கூறுகின்ற செய்தி. யார் தவிர்க்க வேண்டும் என்று தவிர்க்க முடியாத அளவிற்கு உடல் உபாதை இருக்கிறதோ அவர்கள் இந்த நோன்பு நோக்காமல் தவிர்ப்பது நலம். மற்றவர்கள் எல்லாரும் இந்த நோன்பை நோர்த்து அந்த 30 நாட்கள் நோன்பை மிக அருமையான முறையில் பூர்த்தி செய்யலாம். அவர்களுடைய பல்வேறு விதமான உடல் உபாதைகளிலிருந்தும் அவர்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் கிடைக்கும், அவருடைய சர்க்கரை அளவும் கட்டுக்கொள்வரும். நன்றி. நெல்லையில் ஒரு பாரம்பரியம், ரத்னானை. டாக்டர் சுகுமார் பல் மருத்துவமனை, 4B STN பில்டிங் மாடி, சமாதானபுரம், பாளையங்கோட்டை. நெல்லையில் ஒரு பாரம்பரியம் மிக்க நெய், ரத்னா பியூர் நெய். 100% இயற்கையானது, மனம் சுவை தரம் நிறைந்தது, பதப்படுத்தப்படாத ஃப்ரெஷ் வெண்ணெயில் எடுத்த நெய். செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்படாதவை. நெய் என்றாலே அது ரத்னா நெய் தான். அனைவரையும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும். நெல்லையில் ஒரு பாரம்பரியம், ரத்னா நெய். சுகுமார் பல் மருத்துவமனை. சிறப்பு பல் சிகிச்சைகள், இம்ப்ளான்ட் முறையில் பிக்சடாக பல் கட்டுதல், நவீன வேர் சிகிச்சை மூலம் பாதிப்படைந்த பற்களை இழக்காமல் சரி செய்தல், பற்களில் கிளிப் பொருத்துதல் மூலம் பல் வரிசையை அழகாக்குதல், முகம்,
தாடை சீரமைப்பு சிகிச்சைகள், பற்களை ப்ளீச்சிங் செய்தல், பற்களை பிடுங்காமல் பற்களின் நிறத்திலேயே பற்களை அடைத்தல், நவீன லேசர் சிகிச்சைகள், குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முறைகள், டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதி உண்டு. சிறப்பு சிகிச்சைகள் அனைத்தும் பொதுவான கட்டணத்தில். மேலும் விவரங்களுக்கு டாக்டர் சுகுமார் பல் மருத்துவமனை, 4B STN பில்டிங் மாடி, சமாதானபுரம், பாளையங்கோட்டை. தொலைபேசி 0462 258 6472. சுகுமார் பல் மருத்துவமனை.